இன்றைய நாளுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 16 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 16 வரை. கிறிஸ்துவுடைய ஏவன் அழுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரன்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதுக்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா மானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறுவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அழுக்கத்தக்கதாய் பூரண பரிசுத்தமான்கள் சீர்பொருந்தும் போற்று சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலை போலே அடைபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக அப்படி செய்தார். அவர் சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கண்களிக்கும் நாளே இசைய கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அழுக்கத்தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இன்றைய நாளுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 16 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 16 வரை. கிறிஸ்துவுடைய ஏவன் அழுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரன்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதுக்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா மானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறுவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய